அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ அஃதலுஸ் ஸலாத்தி வ அத்தம்மு தஸ்லீம் அலா நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். முத்தமிமத்துல் அஜ்ருமியா என்ற கிதாபினுடைய பாடத்தொடரில் இன்று பாபுன் நக்கீரத்தி வல் மாரிஃபத்தி, நக்கீரா மேலும் மாரிஃபாவை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக அரபில் இருக்கக்கூடிய எல்லா பெயர் சொற்களையும் நக்கீராவான இஸ்ம்கள் மேலும் மாரிஃபாவான இஸ்ம்கள் என்று இரண்டு வகையாக வகைப்படுத்துவார்கள். முதலாவது நக்கீராவான இஸ்ம் என்றால் எந்த சொல் ஒரு பொருளுக்கோ அல்லது ஒரு நபருக்கோ அல்லது ஒரு ஊருக்கோ சொந்தமானதாக குறிப்பானதாக இல்லாமல் அந்த சொல்லோடு சம்பந்தப்படக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் எல்லா நபர்களுக்கும் சொல்ல முடியுமாக இருந்தால் அதுக்குத்தான் நாங்கள் நக்கீரா என்று சொல்லுவோம். உதாரணமாக ரஜுலுன் என்ற சொல் மனிதர்கள் என்று யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் சொல்லப்படும். ஒவ்வொரு மனிதரை பார்த்தும் ஹாதா ரஜுலுன் ஹுவ ரஜுலுன் என்று ஒவ்வொருவருக்கும் பிரயோகிக்கப்படும். அதே போன்று கிதாபுன் என்ற சொல்லும் புத்தகமாக எதெல்லாம் இருக்கின்றதோ அவைகள் அனைத்துக்கும் கிதாபுன் என்ற வார்த்தையை பிரயோகிக்கலாம். குறிப்பிட்ட ஒரு பொருளுக்கு அல்லது ஒரு நபருக்கு இவ்வகையான சொற்கள் சொந்தமானதாக இருக்க மாட்டாது. இதனுடைய வரைவிலக்கணமாக முஸன்னிஃப் ரஹிமுல்லா அவர்கள் குல்லுஸ்மின் ஒவ்வொரு இஸ்ம்களும் ஷாஇஉன் அல்லது ஷாஇஐன் இரண்டு விதமாக வாசிக்க முடியும். ஷாஇஐன் ஃபி ஜின்சிஹி அதனுடைய இனத்தில் பரவலான ஒவ்வொரு இஸ்ம்களும் அந்த சொல் அதோடு சம்பந்தப்படக்கூடிய எல்லா சொற்களுக்கும் பிரயோகிக்க முடியுமானதாக இருக்கும். லா யஹ்தஸ்ஸு பிஹி வாஹிதுன் அதனுடன் ஒன்று குறிப்பாக மாட்டாது. தூன ஆஹர மற்ற ஒன்றை தவிர ஒன்று மாத்திரம் குறிப்பாக மாட்டாது. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் எந்த இஸ்ம்களிலே அலிஃப்லாம் வர முடியுமோ அவ்வகையான இஸ்ம்கள் நக்கீராவான இஸ்ம்கள் ஆகும். அரபு மொழியை பொறுத்தவரையிலே நக்கீராவான இஸ்ம்கள் தான் அதிகம் இருக்கின்றன. இதற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய மாரிஃபாவை பொறுத்தவரையில் ஒரு சில குறிப்பிட்ட இஸ்ம்கள் மாத்திரம்தான் இருக்கின்றன. அந்த வகையிலே மாரிஃபா என்றால் எந்த சொல்லை நாம் சொல்லக்கூடிய நேரத்திலே உடனடியாக புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றதோ அதற்குத்தான் நாங்கள் மாரிஃபா என்று சொல்லுவோம். மாரிஃபாவாக வரக்கூடிய இஸ்ம்கள் 6 வகையான இஸ்ம்கள் இருக்கின்றன. அவைகளில் எந்த வகையான மாரிஃபாவான இஸ்ம் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லது கேட்கக்கூடிய நேரத்தில் மிகவும் இலகுவாக புரிந்து கொள்ள முடியுமாக இன்னார் தான் என்று இன்ன பொருள் தான் என்று புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றதோ அதை அடிப்படையாக வைத்து அதனுடைய படித்தரம் அந்தஸ்துக்களையும் பிரித்திருக்கின்றார்கள். முதலாவது மாரிஃபாவான இஸ்ம், முதலாவது மிகவும் மாரிஃபாவான அதாவது சொன்னவுடன் புரிந்து கொள்ள முடியுமான மாரிஃபாவான இஸ்ம் தமீர்கள், அதாவது அன நான், நஹ்னு நாங்கள், அன்த நீ, ஹுவ அவன் என்று சொன்னவுடன் புரிந்து கொள்வதற்கு முடியுமாக இருக்கின்றது. இதற்கு அடுத்த தரத்தில் இருக்கக்கூடியது அலம் மாரிஃபா என்று சொல்வார்கள். அதாவது மனிதர்கள் அல்லது மிருகங்களுக்கென்று தனியாக வைக்கப்படக்கூடிய பெயர்கள், ஊர்களுக்கு அதை போன்ற பொருட்களுக்கு குறிப்பிட்ட பெயராக வைக்கப்படக்கூடிய பெயர்கள். மூன்றாவது அந்தஸ்திலே அல் இஷாரத்து இஸ்முல் இஷாராக்கள் ஹாதா ஹாதானி தாலிக்க போன்றவைகள். அதுக்கு அடுத்த நான்காவது அல் மௌசூலு அல்லதி அல்லத்தி அல்லதீன போன்ற இஸ்ம்கள். ஐந்தாவது அல் முஅர்ரஃபு பில் அதாத் அதாத்தை கொண்டு மாரிஃபாவாக்கப்பட்டது, அதாவது அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாவாக்கப்பட்ட நக்கீராவான இஸ்ம்கள். இந்த 5 வகையான இஸ்ம்களும் மாரிஃபாவானவைகள். அவைகள் அந்தந்த படித்தரத்திலே முதலாவது லமீர், இரண்டாவது அலம், மூன்றாவது இஸ்முல் இஷாரா, நான்காவது அல் மௌசூல், ஐந்தாவது அல் முஅர்ரஃபு பில் அதாத் அல்லது அல் முஅர்ரஃபு பில் அலிஃபி வல்லாம் என்றும் சொல்லலாம். ஆறாவது மாரிஃபாவான இஸ்ம் மா உதீஃப இலா வாஹிதி மின்ஹா இந்த மாரிஃபாவான இஸ்ம்களில் ஏதாவது ஒன்றுடன் இலாஃபத் செய்யப்பட்ட நக்கீராவான இஸ்ம். அதுவும் மாரிஃபாவான இஸ்முடன் இலாஃபத் செய்யப்படும் போது அதுவும் மாரிஃபாவாக மாறிவிடுகின்றது. இவ்வகையான மாரிஃபாவான இஸ்ம்கள் எந்த மாரிஃபாவுடன் இலாஃபத் செய்யப்படுகின்றதோ அதனுடைய அந்தஸ்திலே இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்திலே தான் அது இருக்கும். உதாரணமாக ஒரு இஸ்முல் இஷாராவுடன் இலாஃபத் செய்யப்படுமாக இருந்தால் அது இஸ்முல் இஷாராவுடைய மூன்றாவது தரத்திலே இருக்கின்றது. அதேபோல் இஸ்ம் மௌசூலுடன் ஒரு இஸ்ம் இலாஃபத் செய்யப்பட்டால்
அது இஸ்ம் மௌசூலுடைய தானத்தில் இருக்கின்றது. அதே போன்று அலமுடன் ஒரு இஸ்ம் இலாஃபா செய்யப்பட்டால் அது அலம் மாரிஃபாவினுடைய தானத்தில் இருக்கின்றது. ஆனால் ஒரு இஸ்ம் லமீருடன் இலாஃபா செய்யப்படுமாக இருந்தால் அது முதலாவது படித்தரமாகிய லமீருடைய அந்தஸ்துக்கு வராது. அது அலமுடைய தானத்திற்கு, இரண்டாவதாக இருக்கக்கூடிய அலமுடைய தானத்துக்கு தான் வரும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகின்றது. அதாவது மரர்த்து பிசைதின் சாஹிபிக, இந்த வசனத்திலே மரர்த்து பிசைதின் ஜெய்து கரஹாமையால் சென்றேன், சாஹிபிக உனது தோழனான ஜெய்து கரஹாமையில் சென்றேன். இந்த வசனத்தில் சாஹிப் என்ற நக்கிராவான இஸ்மை காஃப் லமீராக இருக்கக்கூடிய காஃபுடன் இலாஃபா செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கு நாங்கள் லமீர் மாரிஃபா என்று சொல்லி முதலாவது தரத்திலே நாங்கள் கொண்டு போய் சேர்ப்பதில்லை. காரணம் என்னவென்றால் இந்த சாஹிபிக என்பது சிஃபத்தாக வந்திருக்கின்றது. இதனுடைய மௌசூஃப் ஜெய்தின் என்ற ஒரு அலம் மாரிஃபா, அதாவது மாரிஃபாவுடைய தானத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு அலம் மாரிஃபா. இந்த வசனத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது பொதுவாக மௌசூஃப் வர்ணிக்கப்படக்கூடியது தான் அந்தஸ்தில் கூடியதாகவும், சிஃபத்து எது வர்ணிக்கக்கூடியதாக வந்திருக்கின்றதோ அதுதான் அதுக்கு அடுத்த தரத்தில் உள்ளதாகவும் இருக்கின்றது. காரணம், எப்போதுமே மௌசூஃபைத்தான் சிஃபத்து பின்துயரும். இந்த காரணத்தினால் ஒரு இஸ்ம் லமீருடன் இலாஃபா செய்யப்படுமாக இருந்தால் அது லமீருடைய தானத்தில் வைக்காமல் அலமனுடைய தானத்திலே வைத்து பார்க்க வேண்டும் என்று கூறுவார்கள். மாரிஃபாவினுடைய வகைகள் 6 இருந்தாலும் எல்லா மாரிஃபாக்களையும் விட மிக மாரிஃபாவாக சொன்னதும் புரிந்து கொள்ளக்கூடியவாறு இருக்கக்கூடிய சொல் அல்லாஹு என்ற சொல்லாகும். இது எல்லா நஹ்விங்களும் ஏகோபித்து கூறியிருக்கின்றார்கள். முதலாவதாக நாங்கள் லமீரை பற்றி பார்ப்போம். லமீர் என்ற சொல்லுக்கு முல்மர் என்று இன்னொரு பெயரும் இருக்கின்றது. தமிழிலே பிரதிப்பெயர் சொற்கள் என்று கருத்து சொல்லலாம். இந்த லமீர்களை பொறுத்தவரையிலே தன்னிலையை குறிக்கக்கூடிய நான் அல்லது நாங்கள் என்பதை குறிக்கக்கூடிய, அல்லது முன்னிலை நீ நீங்கள் என்பதை குறிக்கக்கூடிய, மூன்றாவதாக படர்க்கை அவன் அவள் அவர்கள் போன்ற சொற்களை குறிக்கக்கூடியவைகளுக்குத்தான் லமீர் அல்லது முல்மர் என்று சொல்லுவோம். முசன்னிஃப் ரஹிமுல்லா அவர்கள் லமீருக்கு வரைவிலக்கணம் சொல்கின்ற பொழுது அல் முல்மரு அல் லமீரு, முல்மரும் லமீரும் இஸ்மானி 2 இஸ்ம்கள், லிமா உலியானி முத்தக்கல்லிமின் முத்தக்கல்லிமுக்கு வைக்கப்பட்ட ஒன்றுக்குரிய 2 பெயர்கள். அது அன என்பதை போன்று, அவ் முஹாத்தபின் அல்லது முஹாத்தபுக்கு முன்னிலைக்கு வைக்கப்பட்ட 2 சொற்கள், அதுக்கு அந்த என்பதை போன்று, அவ் காயிபின் அல்லது காயிப் படர்க்கையை சுட்டி காட்டக்கூடிய படர்க்கைக்கு வைக்கப்பட்ட 2 இஸ்ம்கள், அது ஹுவ என்பதை போன்று என்று வரைவிலக்கணம் சொல்லியிருக்கின்றார்கள். லமீர்களை பிரதானமாக 2 வகையாக பிரிக்கின்றார்கள். ஒன்று முஸ்ததிர், இரண்டாவது பாரிஸ். முஸ்ததிர் என்றால் மா லைஸ லஹு சூரத்துன் ஃபில் லஃப்லி, மொழித்தலிலே அதற்கு எந்த ஒரு தோற்றமும் இருக்க மாட்டாது. உதாரணமாக அஃஅலு நான் செய்கிறேன், இந்த சொல்லிலே ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா இந்த 3 எழுத்துக்களுக்கு மேலாக முலாராத்துடைய ஹம்சா தான் இருக்கின்றது. நான் என்ற கருத்தை காட்டக்கூடிய எந்த விதமான சொற்களும் அதிலே இல்லை. இவ்வகையான லமீர்களுக்கு தான் முஸ்ததிர் என்று சொல்லப்படும். அதாவது மாலை சலஹு சூரத்துன் ஃபில் லஃப்லி, லஃப்லிலே அதற்கு எந்த ஒரு தோற்றமும் இருக்க மாட்டாது. இரண்டாவது பாரிஸ். பாரிஸ் என்றால் வெளிப்படக்கூடியது. அதாவது அந்த லமீரை குறிக்கக்கூடிய ஒரு சொல் வெளிரங்கமாகவே இருக்கும். உதாரணமாக ஃபாலா அவர்கள் இருவர் செய்தார்கள், இந்த சொல்லிலே அவர்கள் இருவர் தன்று தஸ்னியாவை காட்டக்கூடிய அலிஃப் இருக்கின்றது. ஃபாலு என்பதிலே அவர்கள் செய்தார்கள் என்று அவர்கள் என்பதை காட்டக்கூடிய வாவ் இருக்கின்றது. ஃபால்த நீ செய்தாய் என்ற சொல்லிலே நீ என்பதை சுட்டி காட்டக்கூடிய த இருக்கின்றது. எனவே எந்த லமீர்களுக்கெல்லாம் வெளிப்படையிலே தோற்றம் இல்லையோ அவைகளுக்கு முஸ்தத்திர் என்றும், எந்த லமீர்களுக்கெல்லாம் தோற்றம் இருக்கின்றதோ அந்தந்த லமீரை குறிக்கக்கூடிய தோற்றம் எமது புலன்களுக்கு எட்டக்கூடியவாறு இருக்கின்றதோ
அவைகளுக்கு நாங்கள் பாரிஸ் என்று சொல்லுவோம். அடுத்ததாக இந்த முஸ்தத்திரான லமீர்களை 2 வகைப்படுத்துவார்கள். ஒன்று முஸ்தத்திருன் உஜூபன், இரண்டாவது முஸ்தத்திருன் ஜவாசன். முஸ்தத்திருன் உஜூபன் என்றால் சில ஃபியால்கள் இருக்கின்றன, அந்த ஃபியால்களினுடைய ஃபாயில் எப்போதுமே லமீராக மாத்திரம்தான் இடம்பெறும், ஒரு லாஹிரான ஒரு இஸ்மாக இடம்பெற மாட்டாது. உதாரணமாக நசர என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால், நசர ஜெய்துன், ஜெய்த் உதவி செய்தான் என்று ஜெய்த் என்ற ஒரு லாஹிரான ஒரு இஸ்மை நசர என்ற ஃபியாலுக்கு ஃபாயிலாக கொண்டு வர முடியும். அல்லது ஜெய்தை பார்த்து நசர அவன் உதவி செய்தான் என்று அதுக்கு லமீரை ஃபாயிலாக வைத்து பிரயோகிக்க முடியும். ஆனால் சில ஃபியால்கள், 4 வகையான ஃபியால்கள் சீகாக்கள் இருக்கின்றன. அந்த 4 சீகாக்களிலுமே லமீர் மாத்திரம்தான் ஃபாயிலாக வரலாம், ஒரு லாஹிரான ஒரு இஸ்ம் ஃபாயிலாக வர முடியாது. முதலாவது இஃப்ஆல் என்ற அம்ருடைய சீகா, இத்ரிப், கும் போன்ற சீகாக்களிலே எப்போதுமே லமீர் தான் ஃபாயிலாக வரும். இரண்டாவது முலானியான ஃபியாலிலே தஃபாலு என்ற சீகா, அதாவது முதக்கர ஹாதிர் வாஹிதான சீகா, தஃபாலு, தத்ரிபு, தஷ்குரு என்று ஒரு ஆணை பார்த்து சொல்லக்கூடியது. அந்த என்ற லமீர் அங்கே முஸ்தத்திருன் உஜூபனாக இருக்கின்றது. மூன்றாவது அஃபாலு என்ற முலாரி முத்தக்கல்லிமுடைய சீகா. நான்காவது நஃபாலு என்ற முலாரி முத்தக்கல்லிம் ஜெம்மை குறிக்கக்கூடிய சீகா. இந்த 4 வகையான ஃபியால்களிலேயும் சீகாக்களிலேயும் வரக்கூடிய அந்த லமீர்களுக்கு தான் நாங்கள் முஸ்தத்திருன் உஜூபன் என்று சொல்லுவோம். அதாவது இந்த 4 வகையான ஃபியால்களினுடைய ஃபாயில் எப்போதுமே லமீராகத்தான் வரும், லாஹிரான ஒரு இஸ்மாக வரமாட்டாது. அடுத்தது இரண்டாவது முஸ்தத்திருன் ஜவாசன் என்றால் எந்த ஃபியால்களிலே அதனுடைய ஃபாயில் லமீராகவும் வர முடியும், அதே போன்று லாஹிரான ஒரு இஸ்மாகவும் வர முடியுமோ அந்த ஃபியால்களுக்கு தான் நாங்கள் முஸ்தத்திருன் ஜவாசன், அதாவது அந்த லமீர்களுக்கு நாங்கள் முஸ்தத்திருன் ஜவாசன், ஜவாஸாக மறைந்திருக்கக்கூடியது என்று சொல்லுவோம். இந்த முஸ்தத்திரான லமீர்களை பொறுத்தவரையிலே மொத்தமாக மாதி, முலாரியா, அம்ரு, நஹி இந்த 4 வகையான ஃபியால்களிலேயும் மொத்தமாக 8 வகையான சீகாக்களிலே மாத்திரம் இடம்பெறும். மாலியை பொறுத்தவரையிலே ஃபால, ஃபாலத் இந்த 2 சீகாக்களிலேயும் ஃபால ஜெய்துன் என்று லாஹிரான் இஸ்ம் ஃபாயிலாக கொண்டு வர முடியும். அதே போன்று ஜெய்தை பார்த்து நாங்கள் ஃபால அவன் செய்தான் என்று லமீரை ஃபாயிலாக்க முடியும். அதே போன்று ஃபாலத் ஹிந்துன், ஹிந்து செய்தால், இதிலே லாஹிரான ஒரு இஸ்ம் ஃபாயிலாக வந்திருக்கின்றது. அதே போன்று ஹிந்தை பார்த்து நாங்கள் ஃபாலத் அவள் செய்தால் என்று லமீரை ஃபாயிலாக வைக்கவும் முடியும். முலாரியான ஃபியலை பொறுத்தவரையிலே இதனுடைய முலாரியான ஃபியல், அதாவது ஃபாலவுடைய முலாரியான ஃபியல் எஃபாலு, ஃபாலத்துடைய முலாரியான ஃபியல் தஃபாலு. இந்த 2 சீகாக்கள் எஃபாலு ஜெய்துன், தஃபாலு ஹிந்துன் என்று லாஹிரான ஒரு இஸ்ம் ஃபாயிலாக வர முடியும். அல்லது எஃபாலு அவன் செய்வான், தஃபாலு அவள் செய்வாள் என்று லமீரை ஃபாயிலாக கொண்டு வரவும் முடியும். அடுத்தது அம்ரு ஃபியாலை பொறுத்தவரையிலே இதே ஃபியாலினுடைய சீகாக்கள் தான் லியஃபால், லிதஃபால், லியஃபால் ஜெய்துன் ஜெய்து செய்யட்டும், லிதஃபால் ஹிந்துன் ஹிந்து செய்யட்டும் என்று லாஹிரான ஒரு இஸ்மை ஃபாயிலாக கொண்டு வர முடியும். அல்லது லியஃபால் அவன் செய்யட்டும், லிதஃபால் அவள் செய்யட்டும் என்று காய்பாக வைத்து சொல்லவும் முடியும். இறுதியாக நஹியுடைய ஃபியாலிலேயும் இதே சீகாதான் லா எஃபால் ஜெய்துன் ஜெய்து செய்ய வேண்டாம், லா தஃபால் ஹிந்துன் ஹிந்து செய்ய வேண்டாம் என்று லாஹிரான இஸ்மை ஃபாயிலாக கொண்டு வர முடியும். அல்லது லா எஃபால் அவன் செய்ய வேண்டாம், லா தஃபால் அவள் செய்ய வேண்டாம் என்று லாஹிரான ஒரு இஸ்மை ஃபாயிலாக கொண்டு வராமல் லமீரை ஃபாயிலாக கொண்டு வர முடியும். இந்த 8 வகையான சீகாக்களிலேயும் வரக்கூடிய லமீருக்கு அல்லது இந்த 8 சீகாக்களுக்கு தான் நாங்கள் முஸ்தத்திருன் ஜவாசன் என்று சொல்லுவோம். எனவே முஸ்தத்திருன் உஜூபன் என்று வரக்கூடிய சீகாக்கள், அம்ரு ஃபியாலிலே வரக்கூடிய இஃபால் என்ற சீகா, முலாரியான ஃபேலிலே முலாரி வாஹிதினுடைய தஃபாலு என்ற சீகா,
முலாரி முத்தக்கல்லிமுக்குரிய அஃபாலு நஃபாலு என்றாகிய சீகாக்கள் முஸ்தத்திருன் ஜவாசனை பொறுத்தவரையிலே மாலியான ஃபியாலிலே ஃபால ஃபாலட்ஸ், முலாரியிலே யஃபாலு தஃபாலு, அம்ரிலே லியஃபால் லிதஃபால், நஹியிலே லா யஃபால் லா தஃபால் ஆகிய இந்த 8 சீகாக்களும் முஸ்தத்திருன் ஜவாசன். மொத்தமாக 12 சீகாக்கள் முஸ்தத்திரான லமீருக்குள்ளே வந்துவிடும். அடுத்ததாக பாரிஸை பற்றி நாங்கள் பார்ப்போம். பாரிஸ் என்றால் மாலஹு சூரத்துன் ஃபில் லஃப்லி, மொழித்தலிலே அதற்கு ஒரு தோற்றம் இருக்கக்கூடியவைகளுக்குத்தான் பாரிஸ் என்று சொல்லப்படும். இந்த பாரிஸான லமீர்களையும் முத்தசில் முன்ஃபசில் என்று 2 வகையாக பிரிக்கின்றார்கள். முத்தசில் என்றால் சேர்ந்திருக்கக்கூடியது, முன்ஃபசில் என்றால் பிரிந்திருக்கக்கூடியது என்று மொழி ரீதியான அர்த்தம் கொடுக்கலாம். இந்த முத்தசில் முன்ஃபசில் ஒவ்வொன்றுக்கும் பிரிவுகள் இருக்கின்றன. முத்தசிலை பொறுத்தவரையிலே இதனை 3 வகையாக பிரிப்பார்கள். ஒன்று அல் மர்ஃபூ, ரஃபு செய்யப்பட்டது. இரண்டாவது அல் மன்சூப், நசுப் செய்யப்பட்டது. மூன்றாவது அல் மஜ்ரூர், ஜர்ரி செய்யப்பட்டது என்று 3 வகையாக பிரிப்பார்கள். முத்தசிலான மர்ஃபூஆன பாரிஸான லமீரை பொறுத்தவரையிலே நாங்கள் ஏற்கனவே முஸ்தத்திரிலே சொன்ன 12 அந்த சீகாக்களையும் தவிர எல்லா சீகாக்களிலேயும் அந்த ஃபியாலினுடைய ஃபாயிலை காட்டக்கூடிய ஏதாவது ஒரு லமீர் இருக்கும். உதாரணமாக ஃபால என்ற சீகாவை நாங்கள் முஸ்தத்திருன் ஜவாசன் என்று சொன்னோம். ஃபாலா என்ற சீகாவிலே இருவர் செய்தார் என்று அந்த இருமையை காட்டக்கூடிய அலிஃப் இருக்கின்றது. ஃபாலு என்பதிலே அவர்கள் பலர் என்று அந்த ஜெம்மை காட்டக்கூடிய வாவ் இருக்கின்றது. அதே போன்று ஃபாலத்தா என்பதிலே அங்கேயும் அலிஃப் இருக்கின்றது. ஃபால்ன அவர்கள் பல பெண்கள் என்பதை காட்டக்கூடிய நூன் இருக்கின்றது. அதே போன்று தொடர்ந்து ஃபால்த, ஃபால்துமா, ஃபால்தும், ஃபால்தி, ஃபால்துமா, ஃபால்துன்ன, ஃபால்து, ஃபால்னா என்று அந்த ஃபாக்களிமா, ஐங்கலிமா, லாங்கலிமாவை விட மேலதிகமாக இருக்கக்கூடிய எல்லாமே அந்த ஃபாயிலை காட்டக்கூடிய லமீர்கள் தான். எனவே ஃபால்னிலிருந்து வரக்கூடிய அந்த ந தொடக்கம் த, துமா, தும், தி, துமா, துன்ன, து, நா இந்த எல்லா லமீர்களுமே முத்தசிலான மர்ஃபூஆன பாரிஸான லமீரிலே சேரும். அதே போன்று முலாரியான ஃபியலை பொறுத்தவரையிலே தஸ்னியாக்களிலே வரக்கூடிய எஃபாலானி, தஃபாலானி போன்ற தஸ்னியாக்களிலே இருக்கக்கூடிய அலிஃப், அதே போன்று எஃபாலூன, தஃபாலூனில் வரக்கூடிய வாவ், தஃபாலீனில் இடம்பெறக்கூடிய அந்த யா, எஃபால்ன, தஃபால்ன ஆகிய சீகாக்களிலே உள்ள நூனுன் நிஸ்வதி, முன்னஸ் ஜெம்மை காட்டக்கூடிய நூனும் இவைகள் எல்லாமே ஃபாயிலை காட்டக்கூடிய பாரிஸான முத்தசிலான மர்ஃபூஆன லமீர்கள் தான். இதே போன்று தான் அம்ரு ஃபியல்களையும் நஹியுடைய ஃபியல்களையும் வரும். இந்த பாரிஸான லமீர்களை 2 வகையாக பிரிப்பார்கள். ஒன்று லமீரு ரஃபைன் முத்தஹர்ரிக், அதாவது ஹரக்கத் பெற்ற ரஃபைனுடைய லமீர்கள். ஃபால்னிலிருந்து தொடக்கம் ஃபால்னா வரைக்கும் உள்ள லமீர்கள் எல்லாமே ஹரக்கத் பெற்ற ரஃபைனுடைய லமீர்கள். அதே போன்று முதாரியான ஃபியாலிலே எஃபால்ன, தஃபால்ன, அம்ரு ஃபியாலிலே இஃபால்ன, லிதஃபால்ன, நஹியிலே லா எஃபால்ன, லா தஃபால்ன ஆகிய சீகாக்களிலே உள்ள முன்னஸ் ஜம்முடைய நூன் இவைகளும் இந்த வகையான லமீர்களிலே சேரும். இரண்டாவது லமீரு ரஃபைன் சாக்கின், சுகுன் பெற்ற ரஃபைனுடைய லமீர்கள், அதாவது தஸ்னியாக்களிலே வரக்கூடிய அலிஃப், ஜம்முகளிலே வரக்கூடிய வாவ், முன்னஸ் ஹாதிர் வாஹித் அதாவது முதாரியான ஃபியலில் வரக்கூடிய அந்த யா, இந்த வகையான லமீர்கள் லமீரு ரஃபைன் சாக்கின் என்று சொல்லப்படும். இவைகள்தான் பாரிஸான லமீரில் முத்தசிலினுடைய மர்ஃபூஆன லமீர்கள். அடுத்தது முத்தசிலினுடைய மன்சூபான லமீர்களை பொறுத்தவரையிலே நஸ்பு செய்யப்படக்கூடிய நிலையில் வரக்கூடிய லமீர்கள், அந்த லமீர்களை அக்ரம் து என்ற சொல்லை உதாரணமாக வைத்து சொல்லலாம். அக்ரம் துஹு,
அவனை நான் சங்கைப்படுத்தினேன். இதில் வரக்கூடிய ஹா பாரிசான முத்தசிலான மன்சூபான லமீர். அக்ரம் துஹு, அக்ரம் துஹுமா, அக்ரம் துஹும், அக்ரம் துஹா, அக்ரம் துஹுமா, அக்ரம் துஹுன்ன, அக்ரம் துக, அக்ரம் துக்குமா, அக்ரம் துக்கும், அக்ரம் துக்கி, அக்ரம் துக்குமா, அக்ரம் துக்குன்ன, அக்ரமணி அவன் என்னை சங்கைப்படுத்தினான், அக்ரமனா அவன் எங்களை சங்கைப்படுத்தினான் என்று ஹு ஹுமா ஹும், ஹா ஹுமா ஹுன்ன, க குமா கும், கி குமா குன்ன, இ சுகுன் செய்யப்பட்ட யா நா இவ்வகையான லமீர்கள் தான் முத்தசிலான மன்சூபான லமீர். அடுத்தது மூன்றாவதாக மஜ்ரூரான லமீரை பொறுத்தவரையிலே இதே லமீர்கள் தான் அதனுடன் ஜருடிகள் சேர்ந்திருக்கும். உதாரணமாக அலைஹி, அலைஹிமா, அலைஹிம், அலைஹா, அலைஹிமா, அலைஹின்ன, அலைக்க, அலைக்குமா, அலைக்கும், அலைக்கி, அலைக்குமா, அலைக்குன்ன, அலைய, அலைனா என்று ஜரு செய்யக்கூடிய ஏதோ ஒரு ஆமைலுடன் சேர்ந்து வரக்கூடிய லமீர்களுக்குத்தான் நாங்கள் முத்தசிலான மஜ்ரூரான லமீர்கள் என்று சொல்லுவோம். முத்தசிலான லமீர்களை பொறுத்தவரையிலே அது மர்ஃபுஆன லமீர்களாக இருக்கலாம் அல்லது மன்சூப் மஜ்ரூருடைய லமீர்களாக இருக்கலாம். இந்த லமீர்களை வைத்து ஒரு வசனத்தை ஆரம்பிக்க முடியாது. உதாரணமாக அவர்கள், இருவர்கள் என்று ஃபாலா என்ற சொல்லில் இருக்கக்கூடிய லமீர் அலிஃபை வைத்து எங்களுக்கு சொல்ல முடியாது. ஹுமா என்று நாங்கள் சொல்வதை போன்று அந்த அலிஃபை வைத்து சொல்ல முடியாது. அதே போன்று நீ ஒரு மனிதன் என்பதை ஃபால் தேல் இருக்கக்கூடிய அந்த தேவை மாத்திரம் வைத்து த ரஜுலுன் என்று சொல்ல முடியாது. முத்தசிலான லமீரை பொறுத்தவரையிலே மர்ஃபூவாக இருந்தாலும் சரி, மன்சூபாக இருந்தாலும், மஜ்ரூராக இருந்தாலும் சரி, அந்த லமீர்களை வைத்து ஒரு வசனத்தை ஆரம்பிக்க முடியாது. த ரஜுலுன் என்றோ க ரஜுலுன் என்றோ வசனங்களை ஆரம்பிக்க முடியாது. அதே போன்று இஸ்திஸ்னா இல்லா என்று வரக்கூடிய அந்த சொல்லுக்கு அடுத்ததாகவும் அது வராது. இல்லா அன்த உன்னை தவிர என்று சொல்வதற்கு இல்லாக்க, இல்லாத்த என்று சொல்ல முடியாது. இதனால்தான் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முத்தசிலான லமீருக்கு வரைவிலக்கணம் சொல்கின்ற பொழுது ஹுவல்லதி லா யுஃப்ததஹு பிஹின் நுத்கு ஒரு மொழித்தல் ஒரு வசனத்தை அதை கொண்டு ஆரம்பிக்கப்பட மாட்டாது. வலா யக்அு பஅத இல்லா அது இல்லாவுக்கு பின்னால் இடம்பெற மாட்டாது என்று முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வரைவிலக்கணம் சொல்கின்றார்கள். அடுத்ததாக பாரிசான லமீர்களில் இரண்டாவது பிரிவு முன்ஃபசிலான லமீர். முன்ஃபசில் என்றால் பிரிந்திருக்கக்கூடியது என்ற அர்த்தம். இவ்வகையான லமீர்களும் இரண்டு வகைகள் இருக்கின்றன. ஒன்று அல் மர்ஃபூஆன லமீர்கள், இரண்டாவது அல் மன்சூபு நஸ்ப் செய்யப்படக்கூடிய லமீர்கள். ரஃபு செய்யப்படக்கூடிய லமீர்களை பொறுத்தவரையிலே நாம் ஏற்கனவே மனநமிட்டிருக்கக்கூடியது இந்த லமீர்களைத்தான். அதாவது ஹுவ ஹுமாஹும், ஹிய ஹுமாஹுன்ன, அன்த அன்துமா அன்தும், அன்தி அன்துமா அன்துன்ன, அன நஹ்னு என்ற இந்த சீகாக்கள் தான் முன்ஃபசிலான மர்ஃபுஆன லமீர்கள். எனவே நாம் ஏற்கனவே கற்ற இந்த லமீரினுடைய சீகாக்கள் மொத்த லமீரினுடைய பாடத்திலே ஒரு பிரிவைத்தான் நாங்கள் பாடமாக்கி இருக்கின்றோம். இந்த லமீர்களை பொறுத்தவரையிலே நாம் ஹுவ ஹுமாஹும் என்று காயிபை முதலாகவும், இரண்டாவதாக அன்த அன்துமா என்று முகாத்தபை இரண்டாவதாகவும், மூன்றாவதாக முத்தக்கலிமை வைத்து நாங்கள் மனநமிட்டிருந்தாலும் மாரிஃபா என்ற பாடத்தை பொறுத்தவரையிலே இந்த லமீர்களில் எது மிகவும் புரிந்து கொள்வதற்கு நெருக்கமாக இருக்கின்றது என்றால் முத்தக்கல்லிம் தான். எனவே இந்த லமீர்களை நாங்கள் அந்த அடிப்படையிலே வரிசைப்படுத்துகின்ற பொழுது அன நஹ்னு, அன்த அன்துமா அன்தும், அன்தி அன்துமா அன்துன்ன, ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன என்றுதான் வரிசைப்படுத்த வேண்டும். இந்த முன்ஃபசிலான லமீரை பொறுத்தவரையிலே இவைகள் ஒரு முபுத்ததாவாக ஒரு கலாமை ஆரம்பிக்கக்கூடியதாக வர முடியும். அன ரஜுலுன், அன்த ரஜுலுன், ஹுவ ரஜுலுன் என்று சொல்ல முடியும். அதே போன்று இல்லா என்ற சொல்லுக்கு பின்னால் வரவும் முடியும். இல்லா அன்த உன்னை தவிர, இல்லா ஹுவ அவனை தவிர என்று சொல்ல முடியும்.
இரண்டாவதாக அல் மன்சூபு, நஸ்பு செய்யப்பட்ட மர்ஃபுஆன லமீரை பொறுத்தவரையிலே நாங்கள் ஏற்கனவே முத்தசில் மன்சூபான சில லமீர்களை பார்த்தோம். அதாவது ஹூ, ஹுமா, ஹும், ஹா, ஹுமா, ஹுன்ன என்று அந்த முத்தசிலான மன்சூபான லமீர்களை பார்த்தோம். இந்த லமீர்களுக்கு முன்னால் ஈயா என்ற சொல் சேர்க்கப்பட்டிருக்கும். அதாவது ஈயாஹு, ஈயாஹுமா, ஈயாஹும், ஈயாஹா, ஈயாஹுமா, ஈயாஹுன்ன, ஈயாக்க, ஈயாக்குமா, ஈயாக்கும், ஈயாக்கி, ஈயாக்குமா, ஈயாக்குன்ன, ஈயாய, ஈயானா என்று ஈயா என்ற சொல் சேர்க்கப்பட்டதாக இருக்கும். இந்த லமீர்களை பொறுத்தவரையிலே இவைகள் எப்போதுமே ஒரு ஃபியாலினுடனோ அல்லது இஸ்மினுடனோ சேர்ந்து வர மாட்டாது. லரப்துக்க, அதை போன்று ஓலாமுக்க என்பதை போன்று லரப்து ஈயாக்க என்றோ ஓலாமு ஈயாக்க என்றோ வரமாட்டாது. இவைகள் எப்போதும் பிரிந்து வரக்கூடியவைகள். மிக பொதுவான ஒரு சட்டம் சொல்வார்கள். அதாவது மதா அம்கன ஐயுத்தா பில் லமீரி முத்தசிலன், ஒரு லமீரை முத்தசிலாக எப்போது கொண்டு வர முடியுமோ ஃபலாய ஜூசு ஐயுத்தா பிஹி முன்ஃபசிலன், அதை ஒருபோதும் முன்ஃபசிலாக கொண்டு வர முடியாது. எனவே அக்ரம் து, நான் சங்கைப்படுத்தினேன் என்று து என்ற முத்தசிலான மர்ஃபுஆன லமீரை நாம் கொண்டு வர முடியுமாக இருக்கின்ற பொழுது அக்ரம அன என்று சொல்ல முடியாது. அக்ரம் து என்று சொல்ல வேண்டிய இடத்தில் அக்ரம அன என்று சொல்ல முடியாது. அதே போன்று உக்ரிமுக, உன்னை நான் சங்கைப்படுத்துகிறேன் என்று காஃபை முத்தசில் மன்சூபாக கொண்டு வர முடியுமான இந்த இடத்திலே உக்ரிமு ஈயாக்க என்று முத்தசில் மன்சூபாக கொண்டு வர வேண்டியதை முன்ஃபசில் மன்சூபாக கொண்டு வர முடியாது. ஆனால் இரண்டு மஃஊல்கள் வரக்கூடிய ஃபியால்களின் இரண்டு மஃஊல்களுமே லமீராக வருமாக இருந்தால், அல்லது கானவ அஹ்வாத்துஹாவினுடைய இஸ்மும் ஹபரும் இரண்டுமே லமீராக வருமாக இருந்தால் மாத்திரம் அவற்றை சேர்த்து கொண்டு வர முடியும். முத்தசிலான லமீராக கொண்டு வர முடியும் அல்லது முன்ஃபசிலாக கொண்டு வரவும் முடியும். உதாரணமாக சஅல என்ற சொல், கேட்டான் என்ற சொல்லுக்கு இரண்டு மஃஊல்கள் வரும். உதாரணமாக சஅல் துக, உன்னிடம் கேட்டேன், ஜெய்தன், ஜெய்தை பற்றி கேட்டேன். இதிலே சஅல் து என்பது ஃபியால் ஃபாயில், க என்பது முதலாவது மஃஊல், ஜெய்தன் என்பது இரண்டாவது மஃஊல். ஒருவேளை இரண்டு மஃஊல்களுமே நாங்கள் லமீராக கொண்டு வந்தால், உதாரணமாக சஅல் துக ஹூ, சஅல் துக உன்னிடம் கேட்டேன், ஹூ அவனை பற்றி, இவ்வாறு வருவமாக இருந்தால் எங்களுக்கு இரண்டாவது லமீரை முத்தசிலாக சஅல் துக ஹூ என்று சொல்லவும் முடியும், அல்லது முன்ஃபசிலாக சஅல் துக ஈயாஹு என்று சொல்லவும் முடியும். அதே போன்று ஒரு மனிதனை பார்த்து நீ ஜெய்தை போன்று நல்லவனாக இருந்தாய், குந்த நீ இருந்தாய், ஜெய்தன் ஜெய்தாக என்றால் ஜெய்தை போன்றவனாக நீ இருந்தாய் என்ற இந்த வசனத்திலே நீ அவனை போன்றவனாக இருந்தாய் என்பதற்கு குந்த ஹூ என்று முத்தசிலாக கொண்டு வர முடியும், அல்லது குந்த ஈயாஹு நீ அவனாக, அதாவது நீ அவனை போன்றவனாக இருந்தாய் என்பதற்கு சொல்லவும் முடியும். அதே நேரத்திலே அஃபாலு ஷக்கி வல் யகீன், ஷக்கு மற்றும் யகீனுடைய செயல்களிலேயும் இதனை கவனிக்க முடியும். உதாரணமாக ஒரு மனிதரை நாங்கள் கூப்பிடுகின்றோம், ஆனால் அவர் திரும்பி பார்க்கின்ற பொழுது நாம் யாராக நினைத்து அவரை கூப்பிட்டோமோ அவர் அல்லாத ஒருவராக இருக்கிறார். அப்போது நாம் அவரை பார்த்து லனன் துக ஜெய்தன், நீ ஜெய்தென்று நினைத்தேன் என்று சொல்லுவோம். இதையே நாங்கள் லமீராக சொல்லுவோமாக இருந்தால் லனன் துக ஹூ, லனன் துக ஹூ உன்னை நான் அவனாக நினைத்தேன் என்று சொல்லுவோம். இந்த நிலையிலேயும் லனன் துக ஹூ என்று சொல்லவும் முடியும், லனன் துக ஈயாஹு என்று சொல்லவும் முடியும். இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே தவிர மற்ற எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் முத்தசிலாக கொண்டு வர இயலுமான லமீரை முன்ஃபசிலாக கொண்டு வர முடியாது. எப்போது ஒரு லமீரை முத்தசிலாக கொண்டு வர வேண்டும், எப்போது முன்ஃபசிலாக கொண்டு வர வேண்டும்
எப்போது முன்ஃபசிலாக கொண்டு வருவது கட்டாயம், எப்போது முத்தசிலாக கொண்டு வருவது கட்டாயம் என்பதை பற்றியெல்லாம் விரிவான பாடங்கள் இருக்கின்றன. அவர்கள் சொல்வதை பார்ப்போம். இது பாபு நக்கிரத்தி வல் மாரிஃபத்தி, நக்கிரா மற்றும் மாரிஃபாவை பற்றிய பாடம். அலிஸ்மு லர்பானி, இஸ்ம் இரண்டு வகைப்படும். அஹதுஹுமா, அவ்விரண்டில் ஒன்று அந்நக்கிரத்து, நக்கிராவாகும். வஹியல் அஸ்லு, அதுதான் அடிப்படையாகும். வஹிது குல்லுஸ்மின், ஒவ்வொரு இஸ்முமாகும். ஷாயின் ஃபி ஜின்சிஹி, அதனுடைய இனத்திலான ஒவ்வொரு இஸ்முமாகும். லா யஹ்தஸ்ஸு பிஹி, அதற்கு குறிப்பாக மாட்டாது. வாஹிதுன் தூன ஆஹர, இன்னொன்றை அன்றி ஒன்று மாத்திரம் அதற்கு குறிப்பாக மாட்டாது. அது கரஜுலின் வ ஃபரசின் வ கிதாபின் என்பவைகளை போன்று. வ தக்ரீபுஹா இலல் ஃபஹமி, புரிந்து கொள்வதற்கு அதனை இன்னும் நெருக்கி வைப்பது. ஐயுகால, சொல்லப்படுவதாகும். அந்நக்கிரத்து, நக்கிரா என்றால் குல்லுமா சலுஹ துஹூலுல் அலிஃபி வல்லாமி அலைஹி, அலிஃப்லாம் எதிலே நுழைவது முடியுமாக இருக்கின்றதோ அவைகள் ஒவ்வொன்றும் நக்கிராவாகும். அது கரஜுலின் வம்ராத்தின் வ சௌபின், ரஜுலுன் இம்ராத்துன் சௌபுன் என்பவைகளை போலவாகும். இவைகளிலே அர்ரஜுலு அல் இம்ராத்து அஸ்ஸௌபு என்று அலிஃப்லாம் நுழைவிக்க முடியும். அவு குல்லுமா வகஅ மௌகிஅ மா யஸ்லுஹு துஹூலுல் அலிஃபி வல்லாமி அலைஹி, அல்லது அலிஃப்லாம் எதிலே நுழைய முடியுமோ அந்த ஒன்றினுடைய தானத்தில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொன்றுமாகும். அதாவது ஒன்றில் நக்கிராவான இஸ்ம் என்பது அதிலே அலிஃப்லாம் நுழைய முடியுமானதாக இருக்கும், அல்லது அந்த சொல்லிலே நுழைய முடியாது, ஆனால் அதனுடைய கருத்தில் வரக்கூடிய இன்னொரு சொல்லிலே நுழைய முடியுமானதாக இருக்கும். அதுக்கு உதாரணமாக அது கதி, வியை போன்று. விமானா சாஹிபின், சாஹிபுடைய கருத்தை கொண்டுள்ள தி என்பதை போன்று. இதிலே தி என்ற சொல்லிலே, து என்ற சொல்லில் அலிஃப்லாம் நுழைய முடியாது, ஆனால் அதனுடைய கருத்தில் இருக்கக்கூடிய சாஹிப் என்ற சொல்லிலே நுழைய முடியும். வல்லர்பு சானி, இரண்டாவது பங்கு. அல் மாரிஃபத்து, மாரிஃபாவாகும். வஹிய சித்தத்து அன்வாயின், அது 6 வகை இருக்கின்றது என்றால். அல் முல்மரு, முல்மராகும். வஹுவ ஆரஃபுஹா, அதுதான் அந்த 6 வகைகளிலேயே மிக மாரிஃபாவானதாகும். சும்மல் அலமு, பின்பு அலம். சும்மல் இஷாரத்து, சும்மல் மோசூலு, சும்மல் முஅர்ரஃபு பில் அதாத்தி. வசாதிசு, ஆறாவது. மா உதீஃப இலா வாஹிதி மின்ஹா, இவைகளில் ஏதாவது ஒன்றின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டதாகும். வஹுவ, அது, அதாவது இலாஃபத் செய்யப்பட்ட அந்த 6வது பிரிவு. ஃபி ருத்பதி மா உதீஃப இலைஹி, எதனுடன் இலாஃபத் செய்யப்படுகின்றதோ அதனுடைய தானத்திலேயாகும். இல்லல் இஸ்மல் முதாஃப இலல் லமீர், லமீருடன் இலாஃபத் செய்யப்பட்ட இஸ்மை தவிர. ஃபஇன்னஹு, அது, அதாவது லமீருடன் இலாஃபத் செய்யப்பட்ட இஸ்ம் ஃபி ருத்பத்தில் அலமி, அலமினுடைய தானத்திலே இருக்கின்றது. வைஸ்தஸ்னா மிம்மா துக்கிர, கூறப்பட்டவைகளிலிருந்து விதிவிலக்காகின்றது. இஸ்முல்லாஹி தஆலா, உயர்ந்த அல்லாஹ் என்ற பெயர் கூறப்பட்டவைகளை விட்டு விதிவிலக்காகின்றது. ஃபஇன்னஹு அலமுன், அது அலம்தான். வஹுவ அரஃபுல் மாரிஃபி பில் இஜ்மாஇ, ஏகோபித்த கருத்தின்படிக்கு மாரிஃபாக்களிலே மிகவும் மாரிஃபாவானதாகும். அல் முல்மரு வல் லமீரு, முல்மர் லமீர் என்பது இஸ்மானி, 2 இஸ்ம்களாகும். லிமா புலியா முத்தக்கல்லிமின், முத்தக்கல்லிமுக்கு வைக்கப்பட்ட 2 இஸ்ம்களாகும். அது அன, அன என்பதை போன்று. அவ் முஹாத்தபின், அல்லது முஹாத்தபுக்கு வைக்கப்பட்ட இஸ்ம்களாகும். அது அந்த, அந்த என்பதை போன்று. அவ் காயிபின், அல்லது காயிபுக்கு வைக்கப்பட்ட 2 இஸ்ம்களாகும். அது ஹுவ, ஹுவ என்பதை போன்று. வயங்கசிமு, அது இலா முஸ்தத்திரின் வபாரிஸின், முஸ்தத்திர் பாரிஸ் என்று 2ஆக பிரியும். ஃபல் முஸ்தத்திரு, முஸ்தத்திர் என்றால் மா, ஒன்றாகும், அதாவது ஒரு வகையான லமீராகும். லைஸலஹு சூரத்துன் ஃபில் லஃப்லி, மொழித்தலிலே எந்த ஒரு தோற்றமும் இல்லாதவைகள். வஹுவ, அது இம்மா முஸ்தத்திருன் வுஜூபன், ஒன்றிருப்பின் முஸ்தத்திர் வுஜூபாக இருக்கும். கல் முகத்தரி, தக்தீரிடப்படக்கூடிய லமீரை போன்று. ஃபி ஃபிஅலி அம்ரில் வாஹிதில் முதக்கரி, முதக்கர் வாஹிதுடைய அம்ரு ஃபிஅலிலே தக்தீரிடப்படக்கூடிய லமீரை போன்று. அது கல்ரிப் வகும், இல்லரிப் கும் என்பதை போன்று. ஒஃபில் ஃபிஅலில் முதாரிஇல் மப்தூஇ பிதாஇ ஹிதாபில் வாஹிதில் முதக்கர், முதக்கர் வாஹிதினுடைய முன்னிலைக்குரிய தாவை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய முதாரியான ஃபியலிலேயும். அது கத்தகூமு வ தத்ரிபு. ஒஃபில் ஃபிஅலில் முதாரிஇல் மப்தூஇ பில் ஹம்சதி, ஹம்சாவை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய முதாரியிலேயும். அது கஅகூமு வ அத்ரிபு என்பதை போன்று. அவு பின் நூனி, அல்லது நூனை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய
முதாரியான ஃபியாலிலே அது நகூமு வ நத்ரிபு. வ இம்மா முஸ்தத்திருன் ஜவாசன், மேலும் ஒன்று இருப்பின் முஸ்தத்திர் ஜவாஸாக இருக்கும். கல் முகத்தரி ஃபி நஹ்வி ஜெய்துன் யகூமு வ ஹிந்துன் தகூமு. ஜெய்துன் யகூமு ஹிந்துன் தகூமு என்பதிலே தக்தீரிடப்படக்கூடிய லமீரை போன்று. வலாயக்குன் முஸ்தத்திரு, இந்த முஸ்தத்திரான லமீர் இருக்க மாட்டாது. இல்லா லமீர ரஃபைன், ரஃபைனுடைய லமீராகவே அன்றி இருக்க மாட்டாது. நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த 12 லமீரை 12 சீகாக்களை எடுத்துக்கொண்டால் எல்லாமே லமீர் ஃபாயிலாக வருவதை பற்றி தான் நாங்கள் பார்த்தோம். எனவே அது ரஃபைனுடைய லமீராக இருக்கும். அந்த ரஃபைனுடைய லமீர் இம்மா ஃபாயில, ஒன்றில் ஃபாயிலாக இருக்கும். நாயிபல் ஃபாயிலி, அல்லது நாயிபுல் ஃபாயிலாக இருக்கும். வல் பாரிசு, பாரிஸ் என்றால் மாலஹு சூரத்துன் ஃபில் லஃப்லி, லஃப்லிலே மொழித்தலிலே அதற்கு ஒரு தோற்றம் இருக்கக்கூடியதாகும். வயங்கசிமு, அது இலா முத்தசிலின் முன்ஃபசிலின், முத்தசில் முன்ஃபசில் என்று 2 வகையாக பிரியும். ஃபல் முத்தசிலு, முத்தசில் என்றால் ஹுவ அது, அல்லது இலா யுஃப்ததஹு பிஹின் நுத்துகு, அதை கொண்டு மொழித்தல் ஒரு வசனம் ஆரம்பிக்கப்பட மாட்டாது. வலா யகாஉ பாத இல்லா, அது இல்லாவுக்கு பின்னால் இடம்பெறவும் மாட்டாது. அது கத்தா கும்து, கும்துவில் இருக்கக்கூடிய தாவையும், வகாஃபி உக்ரிமுக்க, உக்ரிமுக்கவில் இருக்கக்கூடிய காஃபையும் போன்று. வல் முன்ஃபசிலு, முன்ஃபசில் என்றால் ஹுவ மா யுஃப்ததஹு பிஹின் நுத்துகு, நுத்துக்கு ஒரு மொழித்தல் ஒரு வசனம் அதை கொண்டு ஆரம்பிக்கப்படும். வயகாஉ பாத இல்லா, இல்லாவுக்கு பின்னாலும் அது இடம்பெறும். நஹ்வு அன முஃமினுன் வமா காம இல்லா அன. வயங்கசிமுல் முத்தசிலு, முத்தசில் பிரியும். இலா மர்ஃபூஇன் வ மன்சூபின் வ மஜ்ரூரின், மர்ஃபூ மன்சூப் மஜ்ரூர் என்று முத்தசில் பிரியும். ஃபல் மர்ஃபூ, மர்ஃபூ என்பது நஹ்வு தரப்து வ தரபினா வ தரப்த வ தரப்தி வ தரப்துமா வ தரப்தும் வ தரப்துன்ன வ தரபா வ தரபு வ தரபதா வ தரபுன, இவைகளை போன்று தவறுதலாக லரப மற்றும் லரபத் என்ற 2 சொற்களும் இணைக்கப்பட்டுள்ளன. அது மர்ஃபூஆன லமீரிலே இடம்பெற மாட்டாது. இந்த 2மே முஸ்தத்திர் ஜவாஸன்லே வரக்கூடிய 2 சீகாக்களும். வல் மன்சூபு, மன்சூபை பொறுத்தவரையிலே நஹ்வு அக்ரமனி, அக்ரமனா, அக்ரமக, அக்ரமகி, அக்ரமகுமா, அக்ரமக்கும், அக்ரமகுன்ன, அக்ரமஹு, அக்ரமஹா, அக்ரமஹுமா, அக்ரமஹும், அக்ரமஹுன்ன என்பதை போன்று. வல் மஜ்ரூரு, மஜ்ரூர் என்பது கல் மன்சூபி, நசுப் செய்யப்படக்கூடிய அந்த லமீர்களை போன்றுதான், அதே லமீர்கள் தான். இல்லா அன்னஹு என்றாலும் அது தஹல அலைஹி ஆமிலுல் ஜர்ரி, அதிலே ஆமிலுல் ஜர், ஜர்ருடைய ஆமில் நுழைந்திருக்கும். அது நஹ்வு மர்ரபி மர்ரபினா என்பதை இலா ஆஹிரிஹி, அதனுடைய கடைசி வரைக்கும் என்று சொல்கின்றார்கள். மர்ரபி மர்ரபினா, மர்ரபிக்க மர்ரபிக்குமா மர்ரபிக்கும், மர்ரபிக்கி மர்ரபிக்குமா மர்ரபிக்குன்ன, மர்ரபிஹி மர்ரபிஹிமா மர்ரபிஹிம், மர்ரபிஹா மர்ரபிஹிமா மர்ரபிஹின்ன. வயங்கசிமுல் முன்ஃபசிலு, முன்ஃபசில் இலா மர்ஃபூஇன் மன்சூபின், மர்ஃபூ மன்சூப் என்று 2ஆக பிரியும். ஃபல் மர்ஃபூஉ இஸ்னா அஷ்ரத கலிமத்தன், இஸ்னதா அஷ்ரத கலிமத்தன் 12 சொற்களாகும். வஹிய அன வ நஹ்னு வ அன்த வ அன்தி வ அன்துமா வ அன்தும் வ அன்துன்ன வ ஹுவ வ ஹிய வ ஹுமா வ ஹும் வ ஹுன்ன. ஃபகுல்லு வாஹிதி மின் ஹாதிஹி தமாயிரி, இந்த தமீர்களில் ஒவ்வொன்றும் இதா வகா ஃபி இப்திதாஇல் கலாமி, கலாமினுடைய ஆரம்பத்தில் இடம்பெறுமாக இருந்தால் ஃபஹு முபுத்ததஉன், அது முபுத்ததாவாகும். அது நஹ்வு அன ரப்புக்கும் வ நஹ்னுல் வாரிசூன் என்பதை போன்று. அன என்பது லமீருன் முன்ஃபசிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன், ரஃபைனுடைய தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்ஃபசிலான லமீர் முபுத்ததஉன், அது முபுத்ததாவாகும். ரப்பு என்பது ஹபருன், ஹபராகும். வாலாமத்து ரஃபைஹி, அது ரஃபு செய்யப்பட்டதனுடைய அடையாளம் லம்மு ஆஹிரிஹி, அதனுடைய இறுதி லம்மு செய்யப்பட்டதாகும். வஹு முலாஃபுன், அது முலாஃபாகும். வல் காஃபு கும் என்பது லமீருன் முத்தசிலுன், அது முத்தசிலான லமீர் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இலாஃபத்தி, இலாஃபத்தை கொண்டு ஜெரு செய்யப்பட்டதனுடைய தானத்தில் இருக்கின்றது. அதேபோன்று வனஹ்னுல் வாரிசூன் என்பதிலேயும் நஹ்னு லமீருன் முன்ஃபசிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன் முபுத்ததஉன், அல் வாரிசூன என்பது ஹபர், வஹுவ மர்ஃபூஉன், அது ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. வலாமத்து ரஃபைஹி அல் வாவு
நியாபத்தன் அனில் லம்மத்தி, லம்மத்துக்கு பகரமாக ரஃபினுடைய அடையாளம் வாவ் இருக்கின்றது. லி அன்னஹு ஜம்மு முதக்கரின் சாலிமுன். அடுத்ததாக அந்த மௌலானா, அந்த என்பது லமீருன் முன்ஃபஸிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன் முபுத்ததவுன். மௌலா என்பது ஹபருன் மர்ஃபூஉன் வ அலாமத்து ரஃபைஹி லம்மத்துன் முகத்தரத்துன் அலல் அலிஃபி. அது ரஃபு செய்யப்பட்டதற்கான அடையாளம் தக்தீரிடப்பட்ட அலிஃபிலே தக்தீரிலே உள்ள லம்மத்து மனாமின் லுஹூரிஹ தாதுரு, அது வெளிப்படுவதை விட்டும் தாதுர் தடுத்திருக்கின்றது. லி அன்னஹு இஸ்முன் மக்சூருன், அது மக்சூரான இஸ்மாகும். வஹு முலாஃபுன், அது இலாஃபத் செய்யப்பட்டிருக்கின்றது. நா என்பது மௌலானா என்பதற்குரிய நா என்பது லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இலாஃபத்தி, இலாஃபத்தை கொண்டு ஜெர் செய்யப்பட்ட என்னுடைய தானத்தில் இருக்கக்கூடிய முத்தசிலான லமீராகும். அடுத்ததாக வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதிலேயும் ஹுவ லமீருன் முன்ஃபஸிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன் முபுத்ததவுன் அலா ஹர்ஃபு ஜர்ரின் காஃப் குல்லி மஜ்ரூருன் முலாஃபுன் ஷைஇன் முலாஃபுன் இலேஹி. கதீருன் என்பது ஹபருன். அலா குல்லி ஷைஇன் என்பதனுடைய ஜார் மஜ்ரூருனுடைய முத்தஅல்லக் கதீருன் என்பது. வல் மன்சூபு நசுப் செய்யப்படக்கூடியவைகள் இஸ்னதா அஷ்ரத கலிமத்தன், அதுவும் 12 சொற்களாகும். ஈயாய ஈயானா வ ஈயாக்க வ ஈயாக்கி வ ஈயாக்குமா வ ஈயாக்கும் வ ஈயாக்குன்ன வ ஈயாஹு வ ஈயாஹா வ ஈயாஹுமா வ ஈயாஹும் வ ஈயாஹுன்ன. ஃபஹாதிஹி ல்லமாயிரு, இந்த லமீர்கள் லா தகூனு இல்லா மஃஊலம் பிஹி, மஃஊல் பிஹி ஆகவே அன்றி அவைகள் இருக்க மாட்டாது. அது நஹ்வு ஈயாக்க நஅபுது ஈயாக்கும் கானு யாபுதூன் என்பதை போன்று ஈயாக்க நஅபுது உன்னையே வணங்குகின்றோம். ஈயாக்க என்பது லமீருன் முன்ஃபஸிலுன் ஃபி மஹல்லி நஸ்பின் மஃஊலுன் முகத்தமுன். நஅபுது என்பது ஃபிஅலுன் முதாரிஉன் மர்ஃபூஉன், இது ரஃபு செய்யப்பட்ட முதாரியான ஃபிஅல். லிதஜர்ருதிஹி அனின் நாசிபி வல் ஜாசிம், அது ரஃபு செய்யப்பட்டதற்கான காரணம் நாசிபோ ஜாசிமை விட்டும் தூரமாக இருக்கின்றது. வ அலாமத்து ரஃபைஹி தம்மு ஆஹிரிஹி. வ ஃபாயிலுஹு, இதனுடைய ஃபாயில் முஸ்தத்திருன் ஃபீஹி உஜூபன் தக்தீருஹு நஹ்னு. ஏற்கனவே நாங்கள் நஅபுது என்ற ஃபியாலுக்கு நஅபுது ஃபியாலுன் முதாரிஉன் லமீருஹு ஃபாயில் என்று சொல்லியிருப்போம். சரியாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் இங்கே சொல்லப்பட்டதை போன்று நஅபுது என்பது ஃபியாலுன் முதாரிஉன் மர்ஃபூஉன் லிதஜர்ருதிஹி அனின் நாசிபி வல் ஜாசிமி வ அலாமத்து ரஃபைஹி தம்மு ஆஹிரிஹி என்று சொல்லிவிட்டு லமீருஹு ஃபாயில் என்று நாங்கள் மேலோட்டமாக சொல்லாமல் வ ஃபாயிலுஹு, அதனுடைய ஃபாயில் முஸ்தத்திருன் ஃபீஹி அல்லது லமீருன் முஸ்தத்திருன் ஃபீஹி உஜூபன் தக்தீருஹு நஹ்னு என்று சொல்லலாம். அதேபோன்று ஈயாக்கும் உங்களைத்தான் கானு யாபுதூன் அவர்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதில் ஈயாக்கும் என்பது லமீருன் முன்ஃபஸிலுன் ஃபி மஹல்லி நஸ்பின் மஃஊலுன் முகத்தமுன் லி யாபுதூன், யாபுதூனுடைய மஃஊல் முகத்தம். கானு என்பது ஃபியாலுன் மாதின் நாகிசுன், நாகிஸான மாதியான ஃபியால் தர்ஃபஉல் இஸ்ம வ தன்சிபுல் ஹபர. இதிலே வவாவுல் ஜமாஅத்தி ஜம்முடைய வாவு தான் லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன் இஸ்முஹா, ரஃபினுடைய தானத்திலே இருந்து அதனுடைய இஸ்மாக இருக்கின்றது. யஅபுதூன என்பது ஃபிஅலுன் முதாரிஉன் மர்ஃபூஉன் லிதஜர்ருதிஹி அனின் நாசிபி வல் ஜாசிமி வ அலாமத்து ரஃபிஹி, அது ரஃபு செய்யப்பட்டது அடையாளம் சுபூத்துன் நூனி, நூன் தரிப்பட்டிருப்பதாகும். லி அன்னஹு மினல் அம்சிலத்தில் ஹம்சத்தி அல்லது மினல் அஃஆலில் ஹம்சத்தி. வவாவுல் ஜமாஅத்தி ஜம்முடைய வாவு லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன் ஃபாயிலுன். ஜும்லத்துல் ஃபியாலி வல் ஃபாயில், இந்த ஃபியலும் ஃபாயிலும் சேர்ந்த ஜும்லா தான் ஃபி மஹல்லி நஸ்பின் ஹபரு கான, நஸ்புடைய தானத்திலிருந்து கானோடைய ஹபராக இருக்கின்றது. ஒமத்தா அம்கன் ஐயுத்தா பில் லமீரி முத்தசிலன், முத்தசிலே லமீரை முத்தசிலாக கொண்டு வரப்படுவது எப்போது முடியுமோ ஃபலா யஜூஸு ஐயுத்தா பிஹி முன்ஃபசிலன், அதை முன்ஃபசிலாக கொண்டு வர கூடாது. ஃபலா யுகாலு, எனவே கூறப்பட மாட்டாது. ஃபி நஹ்வி கொம்து, கொம்து போன்றதிலே காம அன என்றோ, வலா ஃபி உக்ரிமுக, உக்ரிமுகவிலே உக்ரிமு ஈயாக்க என்றோ சொல்லப்பட மாட்டாது.
இல்லா நஹ்வ சல்னீஹி வ குன்துஹு, சல்னீஹி குன்துஹு போன்றவையே தவிர. இல்லா நஹ்வ சல்னீஹி வ குன்தஹு, சல்னீஹி குன்தஹு போன்றவைகளை தவிர. ஃபஜூசுல் ஃபஸ்லு ஐதன், அதிலே முன்ஃபசிலாக கொண்டு வருவதும் கூடும். அதே நஹ்வு சல்னி இயாஹு வ குந்த இயாஹு என்பதை போன்று. அல்ஃபாதுல் லமாயிரி குல்லுஹா, அனைத்து லமீர்களினுடைய சொற்களும் மபுனியத்துன் மபுனியானவைகளாகும். லா யல்ஹரு ஃபீஹல் யாராபு, அவைகளில் ஏராப் வரமாட்டாது. இவைகள்தான் நக்கிரா மாரிஃபாவை பற்றிய சுருக்கமான விடயங்களும் முதலாவது மாரிஃபாவான லமீரை பற்றிய தெளிவும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.